பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திவ்யா கதறி கதறி அழும் தருணங்களையும் பார்க்க முடிஞ்சு. ஜெயிலில் வேற தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் விக்ரம் மிஸ்ஸஸ் வியானா. இதில் குறிப்பாக வியானா பண்ண தப்பு தூக்கி விக்ரம் மண்டையில் கட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு போனாங்க. பண்ணது தப்பு, அதுக்கெல்லாம் சாரி கேட்க முடியாது, நான் கரெக்டான கேள்வி தான் கேட்டேன்ற மாதிரி தெனாவட்டா பேசுறது வேற இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டிராமா வேற போட ஆரம்பிச்சாங்க. ஸோ நடிப்பு நாயகி இல்லை, ஸோ அதனால பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்து பார்வதி பார்த்தீங்கன்னா வியானாவோட பிரச்சனை நடுவில் மூக்க கோத்து நம்மளும் ஒரு விஷயத்த பண்ணுவோன்ற மாதிரி பண்ணாங்க. அதை ஒரு பக்கம் ஆதிரி, அரோரா மற்றும் கனி வெளுத்து விட்டு அமைச்ச தருணங்களையும் ஓடிச்சு. இருங்க பாயிண்ட் இல்லைங்க, நான் ஓடிடுறேன், பாயிண்ட் இல்லை பாயிண்ட். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு எங்கேயாவது யோசிச்சு எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் திரும்ப பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் வைப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கும் போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே, போயிடலாம். ஃபர்ஸ்ட் 3 பேரை ஜெயிலில் அமைச்சிருக்காங்க. யாருன்னா ஆதரை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திவ்யா, மூணாவது பாத்தீங்கன்னா விக்ரம் இல்ல கானா வினோத். இந்த 3 பேரை ஜெயிலில் அமைச்சிருக்காங்க. இதுல இந்த 3 பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரியில போயிருக்காங்க. அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா, யார் 6 பேர் பெஸ்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். அதுதான் இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ 6 பேர் பெஸ்ட் போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்கலாம் ஒஸ்ட். அந்த ஸ்லேட்டை மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஒஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? இதுல என்ன பண்ணியிருக்காங்க, திவ்யாவை அந்த ஒஸ்ட்ல ஜெயிலில் மட்டும் எப்படி எந்த பேசிஸ்ல ஜெயிலில் அடைச்சாங்கன்னு தெரியல அந்த 3. அப்ப திவ்யா இதுல இருந்து சொல்றாங்க, கிச்சன் ஏரியால இருந்து சொல்றாங்க, கனியை தவிர என் டீம்ல யாருமே நியாயமா இல்ல, நியாயமா பேசல, இது ரொம்ப கடுப்பா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இந்த டாஸ்க்கு திவ்யா கேரக்டர்ல இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை சொல்ல முடியாது. பட் டாஸ்க் அந்த நெக்லஸை பாதுகாத்தாங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அதுல உடனே பிரஜன் யாருமே உண்மையா இல்லைன்னு போது, அப்ப நான் கூட உண்மையா இல்லையா, நான் கூட நேர்மையா பேசலையான்ற மாதிரி பிரஜன் ரியாக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் எதுவுமே பதில் சொல்ல. திவ்யா பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உட்காந்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி, நான் என் டாஸ்க்கு கிச்சன் ஒர்க்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்களா, நாமினேட் பண்ணி என்னை வீட்டுக்கு அமுச்சு விடுங்க, நான் வெளியே போயிடுறேன். எவனுக்குமே டாஸ்க்காக பார்த்து விளையாட தெரியல, ஒருத்தனை புட் டவுன் பண்ணி கீழே மெதிச்சு இது பண்ணி காலி பண்ணி விளையாட தான் தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. இதுதான் அன்சீன் ப்ரோமோல நடக்கிற சம்பவங்கள். அடுத்து லைவுக்கு வருவோம். ஒரு பக்கம் கானா வினோத்தை போட்டு செய்யணும் ஆதிரி செஞ்சு விட்டாங்களா. அடுத்து என்ன பண்றாங்க, வியானா வந்துட்டாங்க. ஆஹா, கரெக்டான சுச்சுவேஷன்ரா, மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான், விக்ரம் மேல ஒரு பட்டத்தை கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வியானா வராங்க. அவங்க அட்ரஸ் பண்ண பாயிண்ட் கரெக்ட் தான், ஆனா அதுல அவங்களே டிராப்ல மாட்டிக்கினாங்க. இதுதான் ஹைலைட். சிலர் பேசுற வார்த்தைகள் நார்மல் என்னன்னா, அரோரா ஜால்ரா கேள்வி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கறீங்களே, பல பேர் இந்த வீட்டுல பேசுறாங்களே, அதெல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா மட்டும் கேள்வி கேட்கறீங்களா, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வந்தா கேள்வி கேட்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி வியானா கேட்கறாங்க. முதல்ல உன் பாதிப்பு நீ தாங்க கேட்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவன் வருவான். நீ எல்லா வாட்டியும் உன் பாதிப்பு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா அடுத்து எதுக்கு கேட்கணும் அப்படின்றதான். நீயே அதை எடுக்காம போறன்றது போது ஆக்சுவலா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா முதல் குரலை நீ எழுப்பணும். உன்னை பத்தி பேசும்போது உனக்கே அந்த இது வரலன்னா மற்றவங்களுக்கு ஏன் வரணும்ன்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுல யாரு பண்ணாலும் தப்பு தான், எல்லாரும் அந்த தப்பை கேட்கணும், இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி வியானா சொல்லிட்டு, இதுல குறிப்பா வினோத் எப்படி ஃபன்னா சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி தான் விக்ரம் சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே அப்படிதான் விக்ரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விக்ரம் சொல்றாரு, நான் என்ன அவுட் பண்ண கொஞ்சம் சொல்லு, நான் எல்லா இடத்துலயும் அவுட் பண்ணியிருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், பார்வதியும் ஒரு இடத்துல அவுட் பண்ணேன், மன்னிப்பு கேட்டேன், அதுக்கப்புறம் பார்வதிக்குள்ள நான் போவே இல்லை, ஃபன்னே பண்ணல பார்வதி வச்சு. அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள வருதுவேன் பேசுவேன். அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கூட பார்வதியை பேசினதுல கேளுங்க, அம்மா சத்தியமா சொல்றேன், அம்மா ஏண்டா இது சில்லறத்தனமா இருக்கு, எதுக்கு இந்த வேலை அம்மா சத்தியம்ன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன, திரும்ப பண்றீங்க, நீங்க திரும்ப அப்படிதான் பண்றீங்கன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. காரணத்தை சொல்லுமானா காரணம் இல்ல, கிரிட்டிசிசம் கூட உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டியுமே திரும்ப வைக்கிறாங்க. சரி, நான் அக்செப்ட் பண்ணி எல்லா வாட்டியும் நான் தப்புன்னு சொன்னா கேமரா முன்னாடி அவங்க பர்சன் முன்னாடி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க, தப்புனா நான் திருத்திக்கிட்டு போவோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்லடா, அந்த ஆக்ஷன்ஸ் தாண்டா ஷோ கேஸ் பண்ணணும், மன்னிப்பு ஏன்னா பார்வதி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, ஆக்ஷன்ஸ்ல காட்டணும்ன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அதுதான் பாரு, நான் திரும்ப உங்ககிட்ட அவுட் பண்ணலையே, ஆமா அவுட் பண்ணலன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, வியானா போயாச்சு. இதுக்கப்புறம் விக்ரம் கேட்கிறாரு, நான் எல்லார்கிட்டையும் சாரி கேட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி பதில் சொல்லும் போது அடுத்து என்ன பண்றாங்க, இங்க வராங்க யாரு, பார்வதி ஜென்ரலா ஒரு கமெண்ட் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு கேள்வி, விக்ரம் கேள்விக்கு பார்வதியில ஆன்சர் பண்ண முடியல, என்னன்னா நான் திரும்ப 2வது வாட்டி உன்னை கலாய்ச்சி கமெண்ட் பாஸ் பண்ணனா அதுக்கு பதில் சொல்லுன்னா யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இங்க பலவிதமான அட்வைசஸ் எல்லாம் பார்வதி கொடுக்குறாங்க. உடனே அரோரா, ஆதிரை,
மற்றும் கனி வந்துட்டு இப்ப பார்வதி இப்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, இவனை தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலான்னு முயற்சி பண்றீங்க. உங்ககிட்ட கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு இப்போ அவ வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிட்டா. அவ இவனை என்ன சொன்னா, இவர் என்ன பேசினாரு எங்களுக்கு தெரியாது, அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்றத கேக்குறாங்க. வியானா என்ன சொன்னா, எங்களுக்கு புரியல, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்ற மாதிரி. இல்லங்க நான் ஜென்ரலா பேசினேன் ஜென்ரலா சொன்னேன்ட்டு. ஜென்ரல் கருத்து இல்ல, இங்க ஒரு பர்சனல் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இங்க ஜென்ரலுக்கான இடமே கிடையாது, நீங்க ஏன் வந்து சொல்றீங்க அப்படின்ற கேள்வி வரும்போது வியானாவை கூப்பிட்டு கேளுங்க, என்னையா கூப்பிட்டு கேக்குறீங்க, அப்ப ஏங்க நீங்க வியானா டாபிக்ல வந்து பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா பேசக்கூடாதுல, அதை ஏன் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பதில் இல்ல. பார்வதி அப்படியே ஓடிடுறாங்க. பதில் இல்லைன்னா நாங்க பாயிண்ட கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கன்ற மாதிரி பார்வதி வாக் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ வியானாக்கும் விக்ரமுக்கும் நடந்த பிரச்சனை, வியானா கிட்ட கேள்வி கேட்கிறாரு, அது வியானா பதில் சொல்ல போயிட்டாங்க. நீங்க நடுவுல வந்து ஜென்ரலா அட்வைஸ் பண்ணும்போது வியானா சொன்ன பாயிண்ட் வந்து அவ கரெக்டா இருக்கு, இவன் மேல அக்யூஸ்ட்னு எல்லாருக்கும் அந்த தாட் வரும்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா பதில் இல்ல. பாதிலே பார்வதி போயிட்டோம்னா சச்சே ஹிப்போக்ரேட் பார்வதிக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டா ஒரு பிளாங்க் வச்சுட்டு போயிருவாங்க. அந்த பிளாங்க்ல வந்து நம்ம எது வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிட்டு நம்ம ஒண்ணு நினைச்சிடணும். அவங்க நினைச்சது இதே தான் பார்வதிக்கு வேற கேமே கிடையாதுன்ற மாதிரி பார்வதி அந்த இடத்துல வந்து வரவே இல்லை, பயந்துட்டு வரவே இல்லை, போனவங்க தான். அடுத்து வியானாவை கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி வியானா வந்து கேட்குறாங்க. நான் எந்த இடத்துல சாகுங்கன்னு சொன்னீங்களா, அது ரைட்டான? ஆமாங்க நான் சொன்ன தப்பு தாங்க, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தேன், கோவத்தின் வெளிப்பாடு தான், மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. வேற என்ன விஷயம் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி. நாமினேஷன்ல நீ சொன்ன, அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி நீ இன்னொரு விஷயம் என்ன சொன்ன, நீ ஒரு விஷயத்த தப்பா நினைச்சிட்டு ஒன்னு கன்வே பண்ண, அது நீ கிடையாதுன்னு நீ சொன்ன, உன்னாலையும் கன்வே பண்ண முடியல, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நானே கன்வே பண்ணி உனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒழுங்கா அட்ரஸ் பண்ணல, அது விக்ரமே கரெக்டா சொல்லி புரிய வச்சு அட்ரஸ் பண்ணி முடிச்சிருக்கான். ஓகேவா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எங்க பண்ணேன் அப்படின்னும் போது நீங்க சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க, சும்மா அவுட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பதில் சொல்லுங்க, எந்த இடம் ஏதுன்னு சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்ப நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா திரும்ப பண்ணீங்கன்னும் போது அதுக்கு நீங்க எக்ஸாம்பிளோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். எக்ஸாம்பிள் இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டு வேலிடா இருக்காது. வியானா வந்து திரும்ப அவுட் பண்றாருன்றாருல, அவுட் பண்ற இடத்த மென்ஷன் பண்ணுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. அது சொல்லலைன்னா நீங்க சொல்றதே ஃபேக்கா தெரியும், அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ட்ரெஸ் மேட்ரு எடுத்துன்னு வந்து உஷாரா போட்டாங்க வியானா அவர்கள். அது ஏன் நீங்க இது பண்ணீங்க, என்னுடைய கேள்வி தப்பு தான், ஆனா இங்க ஒருத்தர் வந்து நோண்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அப்ப என்னை உமன் கார்டு எடுத்து என்னை எவ்வளவு எப்படி அசிங்கப்படுத்திருப்பாங்க, அது எனக்கும் அசிங்கமா போயிருக்கும், உங்களுக்கும் அசிங்கமா இருக்கும், இது தப்பு தானேன்றது கேள்வி கேட்கறாங்க. ஏங்க நான் பிளாக் ஆயிட்டேங்க, விக்ரம் சொல்றான் நான் பிளாக் ஆயிட்டான், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, சீரியஸா தப்புங்க அது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணுங்க, நீங்க கேட்டிருக்கணும்ன்ற மாதிரி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வியானா அப்படியே அழுதுட்டு இருக்கணும். ஏங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்க அது வந்து தேர்ட் பர்சன் யாரோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கேளுங்க, எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா, அது தப்புன்னு தெரிஞ்சுதாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தப்பாவே தெரியலங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்வி கேட்டாங்களே, நோண்டிட்டு இருந்தீங்களான்னு கேள்வி கேட்டவா, அப்புறம் தப்பா தெரியல, அது கரெக்டா தான் கேட்டேன். சோ என் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு நீங்க எடுத்து வந்து வச்சிங்களாவேன்றது கேள்வி தப்பு, அந்த கேள்வி தப்பு. அது இவங்க தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்களா, சாரியும் கேட்க மாட்டாங்களா, ஆனா அடுத்தவங்க பேசுனது மட்டும் தப்பா, புரியல எனக்கு. ஏமா நீ தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு வந்து வைக்கிற, அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அதுக்கு ஆப்போசிட்டா கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நோண்டி எடுத்தாங்களா பார்த்தாங்களான்றது உன்கிட்ட கேட்கறாங்க கேள்வியை, அதை வந்து நீ என்ன பண்ற, அப்படியே ரிவர்ஸ்ல வந்து திருப்பி விக்ரம் பக்கம் திருப்பி விடுற. விக்ரம் காண்டாயிட்டு அழுதுட்டேன், எங்க நான் பண்ணவே இல்லைங்க, அவ என் மேல திருப்பி விடுறான்ற மாதிரி பாதிலேயே வந்து அழுதுகிட்டே வியானா போய் கேமரா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஒரு டாபிக் இவங்க தான் ஆரம்பிச்சாங்க, அதை திருப்பி அவன் மேலேயே போடுறது எந்த விதத்துல நியாயம்? சோ தப்பு பண்ணது வியானா, ஆனா அந்த தப்பை தூக்கி விக்ரம் மேல பழிய போறது நியாயமே கிடையாது. அதுவும் கேப்டன் சொல்லி தான் எடுத்துன்னு வந்தாரு, அப்படின்னா கூட நீங்க கேப்டன் மேல பிளேமோ பண்ணும், எந்த இடத்துல விக்ரம் மேல போட முடியாது. என் ட்ரெஸ்ஸை தெரிஞ்சுதான் எடுத்துன்னு வந்தியான்ற மாதிரி அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வருதே தவிர்த்து, சோ அந்த இடத்துல விக்ரம் மேல தப்பு இல்ல, அப்பட்டமா போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டுமே இப்ப எப்படி எஸ்கேப் ஆகுறது தெரியலன்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் நாடகம் போடாதீர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. விக்ரம் பிரேக் டவுன் ஆகி உடஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அவன் மேல வருது இல்ல, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் யாரா இருந்தாலும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க, அந்த ரியாக்ஷனோட வெளிப்பாடு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.